நீங்கள் அடிக்கடி தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னி மட்டும்தான் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர்க்கடலை சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி வறுத்துக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க. இது கூட காஷ்மீரி சில்லி ஒன்று, நார்மல் சில்லி ஒன்று. நீங்கள் ரெண்டுமே நார்மல் சில்லி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை மேலே அந்த தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. அதே கடாயில் தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி.